ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெறும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க, அதுக்குள்ளாரவே ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அன்றைக்கி டைம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, பசியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சு அதில் போட்டிருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 சின்ன வெங்காயம் வரும். அடுத்ததாக 2 பச்சை மிளகா அதிகம் உள்ள சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இன்னும் லைட்டாக காரம் சாப்பிட்றவங்க 1 மட்டும் சேர்த்திங்கனாலே அளவாக இருக்கும். அதுலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை உருகி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் புளி, கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்திங்கன்னா போதும். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த சட்னியை பணியாரத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். இது சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பணியாரத்துக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான சட்னி அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. ஸோ ஒரு முறை நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டைமும் சேவ் ஆகும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.